ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். இது ஸ்ரீ முருகன் சாரீஸ் ஆர்எஸ்புரம் கோயம்புத்தூர் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களுடன் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சாஃப்ட் டிஷ்யூவில் வந்து எம்ப்ராய்டரிங்க, லைட் வெயிட். மறுபடியும் சொல்கிறேங்க, சாஃப்ட் டிஷ்யூவில் எம்ப்ராய்டரி. சில டிஷ்யூகள் பார்த்திங்கன்னா இந்த காம்படிட்டிவ்க்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃப்ளீட்ஸ் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ட்ரேப்பிங் கொஞ்சம் சில பேருக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ வந்து அதை நான் மைண்டில் வச்சுட்டு உங்களுக்கு சாஃப்ட் ஐட்டமாக காட்டுறேங்க. ஃபஸ்ட்டு காட்ட போகிற சாரீ பார்த்திங்கன்னா பீச் வித் கோல்டு கலர். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த பீச் வித் கோல்டில் வந்து டிஷ்யூவில் வந்து அந்த எம்ப்ராய்டரி பாருங்கள், கட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது, லைட் வெயிட். இந்த சைடும் காட்டுறேன் பாருங்கள், நீட்டாக இருக்கு இல்லைங்களா? இதுக்கு இந்த ப்ளவுஸ் பீஸ் இருக்குது, நீங்கள் இந்த ப்ளவுஸ் பீஸ் போட வேண்டாம். நீங்கள் வந்து இந்த ஷார்ட் இந்த டசரில் வந்து மேட் பீஸ் ப்ளவுஸ் பீஸ் அது போட்டிங்கன்னா ரொம்ப கிளாஸாக இருக்கும். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா மேபி லைட் வெயிட், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், 2159 பட்ஜெட் ரேஞ்சு தான். நல்ல புடவை வணங்குது, அதாவது என்ன சொல்கிறது, வளவாக இருக்குது, ஈஸியாக ட்ரேப்பிங் பண்ணலாம், அந்த ஸ்வெட்டிங் ஆகாது. ஏன்னா ஐ கேன் ஃபீல் இட், அது அப்படியே உங்களுக்கு தான் சொல்கிறேங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 2159. பீச் வித் கோல்டு கலர். அந்த எம்ப்ராய்டரிக்குன்னு தனி குரூப்பே இருக்குது. அதாவது இதில் மெயின் எம்ப்ராய்டரி எப்படின்னு கேட்டிங்கன்னா கசகசன்னு இல்லை, அதுதான் பார்த்தா ஒரு கிளியர் கட்டாக ஒன்றுக்கு ஒன்று கான்ட்ராஸ்டாக இருக்குது. அந்த கரெக்டான அந்த கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பீஸ் போட்டு இந்த சாரீ வந்து நம்மளை ஹைப்பாக காட்டும். உங்களோட செலெக்ஷனுக்கு அப்ரிஷியேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் காம்பினேஷனுங்க. ஆக்சுவலி வந்து லைட் ஆஷ் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ் கலர்லேயே வந்து அந்த க்ரூவிங் மாதிரி அதே கலர் வந்து எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு வீடியோவில் வந்து எனக்கு தெரியல, ஒவ்வொரு நெட்வொர்க்கு தகுந்த மாதிரி சிலது தெரியாதுங்க. அந்த பார்டர் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலர், அந்த எல்லோ, ஆரஞ்சு, க்ரீன், அந்த அவுட்டர் போர்டு ரொம்ப கொடுத்துருக்காங்க. பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ராய்டரி வந்து ஹைப்பாக இருக்கிறதுக்காக வந்து அந்த பார்டரை வந்து ஷட்டில் பண்ணிட்டாங்க. இதுதான் முக்கியமான விஷயம். ஷார்ட் பல்லு, அதே இதுதான் ப்ளவுஸ் பீஸ் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அது போட வேண்டாம். நீங்கள் என்ன தெரியுமா போடணும், இந்த ஆஷ் கலர் டார்க் கலரு ப்ளவுஸ் பீஸ் போட்டிங்கன்னா அந்த ப்ரொஃபஷனல் லுக்கு எக்ஸாக்டாக கிடைக்கும். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1899 தாங்க. ரொம்ப லைட் வெயிட்டு, கிளாஸாக இருக்குது. எனக்கு இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ராய்டரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோனில் க்ரூவிங் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல். இதுக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பீஸ் போடுற விட அந்த லைட் ஆஷ் கலர்லேயே கொஞ்சம் டார்க் கலர் அந்த எம்ப்ராய்டரி போட்ட கலர் போட்டால் ரொம்ப ஆப்டாக நீட், அதாவது மைனஸை ப்ளஸ் பண்ணிக்கலாம், அந்த கான்செப்ட் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா இருக்கு. ஆனியன் பிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லினன் டிராப்ஸ் மாதிரி அந்த வெர்டிகலாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாக இருக்கும். ப்ளவுஸ் பீஸ் பார்த்தீங்கன்னா அதே கலர் தான். பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் கலர் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டுங்க இந்த பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ராய்டரி பார்த்தீங்கன்னா பார்த்தா உங்களுக்கு தெரியும் கலர்ஸ், அந்த பிங்க்கு, அந்த கோல்டு கலரு, ரெட்டு, இந்த 2 கலருக்கு தகுந்த மாதிரி என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி அந்த ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. குவாலிட்டி வந்து ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான் வந்து லைட் வெயிட், ட்ரேப்பிங் ஈஸியாக இருக்கும். இதுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அந்த உள்ள இருக்க அந்த ட்ரேப்பில் அந்த ப்ரௌன் கலர் அந்த கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பீஸ் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை அதுக்கு நம்ம செலவு பண்ண வேண்டாம், அதே ப்ளவுஸ் பீஸ் வந்து போட்டுட்டு இந்த உள்ள இருக்கிற கலரை நீங்கள் நெக்கில் அந்த பைப்லைன் கொடுத்தா ரொம்ப பார்க்க நீட்டாக இருக்கும். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1899. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலருக்கு வந்து ஒரு காலத்தில் ஆளாக பிறந்தாங்க. யாரை பார்த்தாலும் பேபி பிங்க். அது போச்சு அது. பட் அந்த அளவுக்கு ஆப்ட் இருக்கு. பேபி பிங்க் தான். அந்த பேபி பிங்க் பேஸ் கொடுத்துட்டு அந்த பேபி பிங்க் கூட இந்த சாரியில் வந்து பெருசாக எனக்கு தெரியல. உள்ளுக்குள்ள அந்த ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் அந்த டிசைனை வந்து கிளவராக வேலை பண்ணியிருக்காரு. மல்டி கலர்ஸ் பவர்லாம் கொடுத்து நல்ல வேலை ஆர்டின் ஷேப் கொடுக்கல. ஆர்டின் ஷேப் தலைகளை கொடுத்துட்டு அப்படி இப்படி பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கு. பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டா பார்டர், இதை வந்து நாங்கள் ஐஸ்கிரீம் பார்டரும்போம், வேறு என்ன அதுன்னு சொல்லுவோங்க.
ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் இதுக்கு அதே saree வந்து இந்த ப்ளவுஸ் பீஸ் யூஸ் பண்ணாமல் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பீஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கிளாஸாக இருக்கும். ஷோல்டர் வச்சு காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? கூலாக இருக்குங்க, கூலாக இருக்குது. அது என்னென்னா அந்த பிங்க் போட்டால் எனக்கே ஒரு ஃப்ரெஷ்னஸாக தெரியுது. சரி, இது ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஒர்க் எம்ப்ராய்டரி ஒர்க்கு ஜாஸ்தி இருக்குது. 2399. ஓகே வியூயர்ஸ், நான் காமிச்ச புடவை பிடிச்சிருந்தால் அந்த கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இதிலே வேறு ரேஞ்சு வேணாலும் அந்த வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் அனுப்பி பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.